இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ குரூப் ஸ்டேஜில் நடக்கிற மேட்ச். இது இந்தியாவுக்கு மஸ்ட் வின் மேட்சோ இல்லையோ, பாகிஸ்தானுக்கு இது மஸ்ட் வின். இந்தியா ஜெயிக்கணும்னு பாகிஸ்தான் வேண்டியிருப்பாங்க. இன்னைக்கு தான் அதிசயமாக இருக்குல்ல. டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ரீசனபிள் டிசிஷன் தான். ஏன்னா இந்த பிச்சிலே ரொம்ப லோ ஸ்கோர் தான் ரெடி ஆகும். அந்த ஸ்கோர் மைண்டில் செட் பண்ணிட்டு அதுக்கு பேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இறங்கினாங்க. அண்ட் பவுலிங் சூஸ் பண்ணணும், நல்ல விஷயமா போச்சு. காரணம் முதல் ஓவரே பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விக்கெட் எடுத்தார் அர்ஷ்தீப் சிங். நிஜமாவே அப்பவே நினச்சேன், என்ன 50 ரன் அடிக்கலாம், இல்லை 60 ரன் அடிக்கலாம், இதுக்கு மேலே என்ன அடிக்க போகிறாங்க. ஆனால் இல்லை இதுக்கு மேலேயும் அடிப்போங்கிற மாதிரி சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க. ஸ்டீவன் டெய்லர் 24 ரன் அடிச்சிருந்தாரு, நிதிஷ்குமார் 27 ரன் அடிச்சிருந்தாரு, கோரி ஆண்டர்சன் 15 ரன் அடிச்சிருந்தார். ஏன்பா இதெல்லாமா சூப்பர் பேட்டிங் அப்படின்னு கேட்டால், இந்த பிச்சுக்கு இது பிரம்மாண்டமான பேட்டிங்காக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா மொத்தமாக இவங்க அடிச்ச ரன்ஸ் 110 ரன், 8 விக்கெட் இழப்புக்கு. மீண்டும் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு ஸ்கோரா? இந்த பிச்சுக்கு இதுதான் ஸ்கோர். இதை சேஸ் பண்ணுறதே கஷ்டமான நிலைங்கிற மாதிரி தான் நம்ம பேட்டிங் ஆடணும். விராட் கோலி அகைன் பெருசாக பேட்டிங் ஆடல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். பல கிரிக்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை ஓப்பனிங்கில் கொண்டு வந்து தப்புங்கிறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலை கூட்டு போயிட்டு எதுக்கு விராட் கோலியை ஓப்பனிங் இறக்குறீங்க, அவரை 1 டவுன் வைங்க. ரிஷப் பந்த் அடுத்த லெவலில் இருக்கலாமே. ரிஷப் பந்த் 3rd ஆடணுங்கிறதுக்காக விராட் கோலியை நீங்கள் ஓப்பனிங் கொடுக்கணுமான்னு பல கிரிக்கெட் வல்லுநர்கள் கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணாமல் வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விராட் கோலி 0, ரோஹித் சர்மா 3 ரன்னு. அப்போ தான் எனக்கு பக்குன்ட்டு இருந்துச்சு. ஆஹா, பாகிஸ்தான் கூட நடந்தது நம்ம கூட நடந்துடும் போல இருக்கேன்னு. கிட்டத்தட்ட மேட்ச் போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ரிஷப் பந்த் வந்து ஒரு 18 ரன் அடிச்சிருந்தாரு. மற்ற மேட்சில் நல்லா ஆடி கொடுத்த ரிஷப் பந்த் இதுலேயும் நல்லா தான் ஆடி இருக்காரு. ஆனால் கடைசியாக வந்தது தான் சிவம் தூபே. இவர் குரூப்பில் டூபே, இவர் என்ன அடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவரும் சூரியகுமார் யாதவும் ஸ்லோவாக ஆடினாங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஆடினாங்க. தூக்கி அடிக்காமல் டக்குன்னு ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த பிச்சு, இந்த மாதிரி ஒரு பிச்சில் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்பையர் அப்படி தட்டி கொடுப்பார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு 60 செகண்ட் தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஓவர் ஆரம்பிச்சிடணும். இவங்க 3 முறை அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 5 ரன் பெனால்ட்டி யூஎஸ்ஏ கொடுத்து அது இந்தியாவுக்கு வந்துருச்சு. அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. சைக்கலாஜிக்கலாகவே ரன் ரேட்டை டப்புன்னு குறைச்சிருச்சு. ரன்ன பாலுக்கு கொண்டு வந்துருச்சு அந்த 5 ரன். உண்மையாக அந்த 5 ரன்னு பாவம். அவர் ஃபஸ்ட் டைம் கேப்டன் இந்த வேர்ல்டு கப்பில். அவர் நிறைய கன்ஃபியூஷன் இருந்திருப்பார். பட் ரூல் இஸ் ரூல், கேம் இஸ் கேம். அந்த 5 ரன் நமக்கு வந்துருச்சு. சூரியகுமார் யாதவோட ஒரு 50 அண்ட் சிவம் தூபே ஒரு 31 ரன்ஸ் இந்தியாவை சேஃபாக கொண்டு போய் இந்த மேட்சை ஜெயிக்க வச்சிருச்சு. ஆனால் சிவம் தூபேயோட பேட்டிங் சூப்பரானு கேட்டிங்கன்னா பல பேர் இல்லைம்பாங்க. சூரியகுமார் யாதவ் பேட்டிங் சூப்பரானு கேட்டாலும் பல பேர் இல்லைம்பாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பிச்சாகவும் இருக்கலாம். பட் சிவம் தூபே ரொம்ப ஸ்லாப்பியாக இருந்த மாதிரி எனக்கே தோணுது. பார்த்தீங்களா, கிரிக்கெட்டுன்னு என்னன்னே தெரியாது. எனக்கு என்ன டவுட்னா, ஏன் சஞ்சு சாம்சன் கொண்டு வந்திருக்கலாமே. சிவம் தூபே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான்னு தெரியுது. சஞ்சு சாம்சன் கூட அப்படின்னு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒரு அறிவாடான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ பவுலர்ஸ், முக்கியமாக சௌரப் நெட்வால்கர், சௌரப்னே வச்சுக்கலாம். அவரும் திறமையாக பவுலிங் போட்டார். முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்தாரு. அலி கான் அவரும் ஒரு ரொம்ப முக்கியமான விக்கெட் எடுத்தார். அண்ட் கோரி ஆண்டர்சன் விக்கெட் எடுக்கலனாலும் சூப்பர் பவுலிங் போட்டார். கோரி ஆண்டர்சன் பவுலிங்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம சூரியகுமார் யாதவ் பட்டுன்னு உட்காந்துருவார். பிச்சிலே நடுவு பிச்சில் பெப்பர் கேண்ட் உட்காந்துருவார். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாங்க யூஎஸ்ஏ. அண்ட் இந்த மேட்சை ஜெயிச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க சூப்பர் 8 போகிறதுக்கு. பாகிஸ்தான் சூப்பர் 8 போகுமா போகாதாங்கிற அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சு கம்ஃபர்டபுளாக சூப்பர் 8க்கு போயிருக்கு. உண்மையாகவே சூப்பரான மேட்ச்சு. அண்ட் யூஎஸ்ஏ டேக் அபவ் சூப்பராக ஆடினீங்க. பட் இட் வாஸ் ரொம்ப க்ளோஸாக தான் போய் இந்த மேட்ச் முடிஞ்சு. கிட்ட அந்த 5 ரன் கொடுக்கலன்னா இன்னும் க்ளோஸாக போயிருந்திருக்கும். பட் இட் இஸ் ஓகே. சூப்பராக ஆடினாங்க யூஎஸ்.